விஜய் வந்து ரொம்ப குழப்பத்தோடயே வந்து காவேரி குரல கேட்டுட்டு ஒரே டென்ஷனோடயே வந்து ஸ்கூலுக்கு போறாரு. அங்க வந்து குட்டி காவேரிய பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தும் காவேரிய பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. உடனே வந்து காவேரியோட ஃபோட்டோ எடுத்துட்டு குழந்தைகிட்ட காட்டுறாரு. "உங்க மிஸ் வந்து இந்த மாரி இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க மிஸ்ஸு இவங்க தான் டாடி" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லிடுறா. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து, "நீ என்ன சொல்ற கண்ணா? உண்மைய தான் சொல்றியா?" "ஆமா டாடி. இவங்க தான் எங்களோட மிஸ்ஸு, என்னோட மிஸ்ஸு. இவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி டாடி கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்து சரி நான் அப்புறமா சொல்கிறேன், நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே விஜய் இருக்காரு. அடுத்த நாள் விஜய் வந்து குழந்தைய ஸ்கூலில் விடுறதுக்காக போகிறாரு. எப்படியும் வந்து அந்த மிஸ்ஸை பார்த்தாகணும். உண்மையிலேயே வந்து குழந்தை வந்து எதா மாற்றி சொல்கிறாளா இல்லை உண்மை தானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து விஜய் வந்து ஸ்கூல் போகிறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, உன் கிளாஸ் மிஸ்ஸை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்க்கலாம் டேடி அப்படி சொல்லி சொன்னோன்னே, நான் உடனே வாங்க டேடி அப்படி சொல்லிட்டு பார்த்தா எங்கள் மிஸ் வந்திருக்காங்க டேடி அப்படி சொல்லிட்டு, இவங்க தான் என்ன மிஸ் அப்படின்றாங்க. உடனே விஜயை காவேரி பார்க்குறாங்க, காவேரி விஜய் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாங்க 2 பேருமே. அடுத்து வந்து காவேரி வந்து சார் சொல்லுங்கள் சார், அம்மு எப்படி இருக்க, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே தான் மிஸ் அப்படின்றாங்க. சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அப்படின்றாரு விஜய். அப்படியே தண்ணியே அறியாமல் பார்த்துக்கிட்டே உடனே வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து, சார் நீங்கள் என் பேரை கூப்பிட்டீங்களா அப்படின்னோடனே, உடனே வந்து மிஸ் உங்கள் பேர் காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குழந்தை. ஆமாடா என் பேர் காவேரி தான் மிஸ், என்னோட பேரும் காவேரி தான் மிஸ் அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. நீ என்ன சொல்கிறாமோ, சார் உங்கள் பொண்ணு பேரும் காவேரியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே காவேரியை பார்த்துட்டு நிற்கிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. காவேரி ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அடுத்து வந்து விஜய்கிட்ட காவேரி பேசுகிறாங்க. சார் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஆமாங்க அப்படின்றாங்க. சரி என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் ஆமாம் அம்மாவோட அப்பா இல்லை அவ்வளோதான் எனக்கு தெரியும் சார், நேற்று உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. நான் யாருன்னு உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சாரி சார் நீங்கள் யாருன்னு எனக்கு நிஜமாக தெரியல, ஏன்னா அம்மாவோட அப்பான்னு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது விஜய்க்கு. அப்படியே வந்து என்ன பண்ண தெரியாமல் யோசிக்கிறாரு. இல்லைங்க அது வந்து சாரி சார், எனக்கு ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதில் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் யார் சொந்தக்காரங்க யார் தெரிஞ்சவங்க கூட சரியாக ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு, சரி வாமோ அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து விஜய் அப்படியே ஒன்றுமே புரியாமல் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போது என் காவேரி தான், என் காவேரிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனதால் எல்லாமே மறந்து போச்சா, இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் நான் பாட்டு இருந்திருக்கனே, என் காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டா என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து இந்த விஷயத்தை முதல்ல தாத்தா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே யோசிக்கிறாரு, காவேரி ஏன் காவேரி என்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. காவேரி வந்து லெசனை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த ஜன்னல் வழியாக வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு விஜய். அடுத்து வந்து வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா கிட்டே இதை பற்றி கேட்குறாரு. தாத்தா வந்து முதல்ல மழுப்புறாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து உண்மையை சொல்கிறாங்க. எல்லாருமே விஜய் பயங்கரமாக வெறுக்கிறாரு. சரி நீங்களாம் மனுஷங்களே கிடையாது, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாரு. அடுத்து வந்து விஜய்க்கு மனசே சரியில்லை. காவேரி பார்க்கணும் போல் இருக்குது, காவேரிகிட்ட பேசணும் போல் இருக்குது, காவேரி பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுது. அதனால் என்ன பண்ணுறாரு, காவேரி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பக்கத்துலேயே போய் நின்றுட்டே இருக்காரு. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கூல் விட்டுடுறாங்க. அப்போ வந்து எட்டி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா காவேரியும் வந்து பாப்பாவும் 2 பேரும் நடந்து வந்து அப்படி பேசிகிட்டே வராங்க. உடனே விஜய் பார்த்துட்டோன்னா குட்டி காவேரி ஓடி வந்து டேடி அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அம்மு அப்படி சொல்லிட்டு காவேரி போக பார்க்குறாங்க. ஒரு நிமிஷங்க அப்படி சொன்னோன்னே காவேரி திரும்பி பார்க்குறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. எதுக்குங்க, இல்லை நீங்கள் அம்முவை நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது, உண்மையிலேயே உங்கள் பொண்ணு பேர் காவேரின்னு எனக்கு தெரியவே தெரியாது, அம்முன்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதுதான் நினச்சேன், அட்னஸை கூட நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரிங்க நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, உண்மையிலேயே உங்கள் பொண்ணு வந்து ஸ்வீட் கேர்ள் அப்படி சொன்னேன். சரி அம்மு பாய் அம்மு அப்படின்னோடனே, பாய் மிஸ் அப்படின்றாங்க. மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ் அப்படின்னோடனே கீழே குனிகிறாங்க காவேரி. என்ன விஷயம் அப்படின்னு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க நம்ம குட்டி காவேரி. உடனே வந்து இதுக்கு தான் குனிய சொன்னியா நீ அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாங்க. ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. காவேரி போகிறதே விஜய் வச்ச கண் வாங்க பார்க்குறாரு. அவரால் தாங்கிக்க முடியல.